அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில் 12 ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் கிரகங்கள் தங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது நவக்கிரகங்களில் அமைப்பு அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிலும் அமாவாசை திதியன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அதிசக்தி நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா பொதுவாக அமாவாசை திதி அப்படின்னு சொன்னாலே நாம் நம்மளுடைய நினைவுக்கு வருவது நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டு தினமாக நாம் பார்க்கிறோம். முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர்களுடைய வழிபாடு, விரதங்கள் மேற்கொள்கிறது, சிரார்த்தம், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு முன்னோர்களினுடைய பரிபூரண அருளையும் ஆசையையும் பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வதற்குரிய ஒரு காலமாகவும் நேரமாகவும் அமாவாசை விளங்குகிறது. அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறதும் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தாக்கம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாம் சொல்லலாம். அதாவது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தும். அதிலும் ஒரு மோசமான தாக்கம் இருந்தாலும் கூட அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். சிறு சிறு டென்ஷன், வேலைப்படும் அதிகரிக்கிறது, சின்ன கோபதாபங்கள், இது எல்லாமே இருக்க செய்யும். அதனால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன விவாதங்கள் கூட, சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளித்து விட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வராத அளவிற்கு உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலைச்சல், இல்லைன்னா சுபகாரிய தொடர்பான அலைச்சல் அதிக அளவில் இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் உற்றார் உறவினர்கள் மத்தியில் சிறுபல கலகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க பாருங்கள். அந்த கலகத்திற்கெல்லாம் நீங்கள் துணை நிற்காமல், அதாவது அதெல்லாம் உங்களுடைய மனசில் போட்டுக்கொள்ளாமல் அதை எதையும் காதில் வாங்காமல் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கலகத்தில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் சிறு தடுமாற்றம் ஏற்பட செய்யும். இருந்தாலும் தங்களுடைய முடிவு தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் மனம் குழப்பம் அடைய செய்யும், நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும். சில நேரங்கள் இரவு தூக்கமின்மை பிரச்சனையும் வரலாம். இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கும்போது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க, இல்லை இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா பிடித்த தெய்வங்களை வழிபடலாம், இல்லைன்னா நினைவு கூறலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த சிறுபல மந்திரங்களை மனதுக்குள்ளே உச்சரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான குழப்பமான நிலையில் இருந்து விடுதலை பெறலாம். சின்ன மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான மந்திரங்கள் உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமக் சிவாயா, ஓம் சரவண பவ, ஓம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நாராயணா நமக, மகாலட்சுமியே நமக, இந்த மாதிரி ஓம் ஸ்ரீராம ஜெயம், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஒரு வரி மந்திரங்களை மனதுக்குள்ளேயே நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா குழப்பமான நிலை, பதட்டமான சூழ்நிலை, மனம் அமைதி இல்லாத ஒரு தடுமாற்றமான நிலையில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு அமைதி உங்களுக்கு ஏற்பட செய்யும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தொழிலுக்கு முதலீடு செய்ய பணம் தேவை அப்படின்னா வங்கியில் மட்டும் கணத்த முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விரிசல் உண்டாகலாம். இந்த நேரத்தில் புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புரிஞ்சுக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கலாம். புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அந்த சூழ்நிலையும் காலநிலையும் கொடுக்காம இருக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள அதாவது உங்களுடைய இரத்த பந்தத்துக்குள்ளே பார்த்தோன்னா சில பல விரிசல்கள் வரும், கருத்து வேறுபாடுகள் எழும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் நீங்கள் இருங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் குடும்ப உறவுகளோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா மாமியார் மருமகள் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனத்தோடு இருங்க. அதே மாதிரி கூடுதல் உழைப்பை நீங்கள் முதலீடாக போட வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டிடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்குங்க. ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே மாதிரி வேலைகளை எல்லாம் சரியான நேரத்திற்கு முடிக்க அயராது உழைக்கவும் செய்வீங்க. இந்த காலம் முழுவதும் கொஞ்சம் ஓட்டம் நிறைஞ்சதாக தாங்க இருக்கும். ஒரு வேலையை முடிச்சதும் அடுத்த வேலை நிற்கும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அடுத்த 10 வேலை வரிசை கட்டி நிற்கும். கொஞ்சம் ப்ரெஷர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் வேலை பளு இப்படிலாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளில் வேலைகளில் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையுமே தாங்கக்கூடிய சக்தியை அந்த கடவுள் தங்களுக்கு கொடுத்திருப்பான். அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படவே வேண்டாங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த காலம் உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக புரிய வைக்குங்க. எல்லா விஷயத்தையுமே நன்கு அலைசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர பாருங்க. இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் சுமூகமாக முடியணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், பொறுமையை கையாளணும். நிதானமாக எல்லா பிரச்சனையையும் முடிக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுமூகமாக முடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இப்போ மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலையும் வராது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய மனதில் வியாபித்திருந்த அந்த விரக்தி, மனப்பதட்டம், குழப்பம் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக மாற்றம் தங்களுக்கு ஒரு சரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் தங்களுக்கு எந்த வித மனக்குழப்பமோ மன பயமோ விரக்தியோ வேண்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருப்பினும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகளை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துமே தவிர்த்து கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களையும் துயரங்கள் மாதிரி பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த காலம் வீண்வரைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கடின முயற்சியின் காரணமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். இருப்பினும் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய
எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டியது, சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உற்சாகத்தோடும் இருப்பீங்க. தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கிறதே தென்படாது. வேலையிலையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும்.